எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி எடிட் சேனல். நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது நம்ம குரூப் 2A அடுத்து குரூப் 4 நெக்ஸ்ட் அப்கமிங் எக்ஸாமுக்காக படிக்கிறவங்களுக்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா அக்டோபர் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் பேட்ச்னு சொல்கிறேன், எல்லா யூனிட்டுமே வந்து இதில் கவர் ஆகும். ப்ளஸ் தமிழ் வந்து நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் ரெண்டு புக்குமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அட்வான்ஸ் தமிழும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா குரூப் 2ல் வந்து அட்வான்ஸ் தமிழ் ஓல்டு தமிழ்லேருந்து நிறைய கொஸ்டின் வந்ததுனால நம்ம அதையுமே இந்த பேட்சில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்ச்க்கான ஷெட்யூல் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருவோம். ஸோ வேறு ஏதாவது அந்த பேட்ச் பற்றி டீட்டெயில் வேணும், டவுட் இருக்குனாலும் அந்த நம்பர்லேயே காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணால் அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 999 ரூபி, அதாவது 999 ரூபாய். இது எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களை அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இப்போது இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய விமானப்படையின் துணை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் எஸ்பி தர்கர். ஸோ இந்திய விமானப்படை, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், IAF அப்படின்னு சொல்லுவோம். இந்திய விமானப்படை அப்படிங்கிறது 1932ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி தான் இந்திய விமானப்படை தொடங்கப்பட்டது. இந்த இந்திய விமானப்படையுடைய தலைமை தளபதியாக சமீபத்தில் தான் அமர்பிரீத் சிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இந்த அமர்பிரீத் சிங் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்திய விமானப்படையுடைய துணை தளபதியாக இருந்தார். அடுத்து தான் இப்போ தலைமை தளபதியாக இப்போ நியமிக்கப்பட்டிருக்காரு. அப்போ அந்த துணை தளபதி பொறுப்பானது காலியாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த பொறுப்புக்கு இப்போ எஸ்பி தர்கர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஏர் மார்ஷல் எஸ்பி தர்கர் அப்பாயிண்டட் ஏர்ஃபோர்ஸ் நெக்ஸ்ட் வைஸ் சீஃப். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய விமானப்படையுடைய அடுத்த துணை தளபதியாக ஏர் மார்ஷல் எஸ்பி தர்கர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த எஸ்பி தர்கர் என்பவர் வந்து பாதுகாப்பு விண்வெளி ஏஜென்சியோடைய முதல் இயக்குனர் ஜெனரலாகவும் இருந்திருக்காங்க. அடுத்து ரீசெண்டாக தான் இந்திய விமானப்படையுடைய தலைமை தளபதியாக ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவருக்கு முன்னாடி இந்த பொறுப்பில் இருந்தவர் யாருன்னா விவேக் ராம் சௌத்ரி. ஸோ அதை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ இந்திய விமானப்படைக்கு பார்த்துட்டோம். இந்திய ராணுவத்துடைய தலைமை தளபதியாக இருப்பவர் யாருன்னா உபேந்திர துவிவேதி வந்து இருக்காங்க ராணுவத்துக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கடற்படையுடைய தலைமை தளபதியாக தினேஷ் திரிபாதி வந்து இருக்காங்க. அதே மாதிரி முப்படைக்கான தலைமை தளபதியாக யார் இருக்காங்க அப்படின்னா அனில் சௌஹான் வந்து முப்படை தலைமை தளபதியாக இருக்காங்க, அனில் சௌஹான். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், மத்திய அரசுடைய நிதித்துறை செயலராக துகின் காந்த பாண்டே வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து குரோஷியா நாட்டுக்கான இந்திய தூதராக அருண் கோயல் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து LCA தேஜஸ் போர் விமானத்துல முதல் பெண் போர் விமானியாக மோகனா சிங் வந்து ரீசெண்டா நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்துடைய விளம்பர தூதராக துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மானுபாக்கர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்துடைய இயக்குனர் ஜெனரலாக அனுராக் கார்க் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. சசஸ்திர சீமாபல் படையுடைய தலைமை இயக்குனராக அம்ரித் மோகன் பிரசாத் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து ஸ்ரீலங்காவுடைய புதிய அதிபராக அனுரகுமார திசாநாயகா நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கான கொஸ்டின், இலங்கையில் பிரதமராக இப்போ சமீபத்தில் தான் புதுசாக ஒருத்தவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இலங்கையுடைய புதிய பிரதமராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க? இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து இந்தியாவுடைய இளம் முதலமைச்சர் யாருன்னா அதிஷி அவர்கள் பார்த்தீங்கன்னா தில்லியுடைய புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க. அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 53வது தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. இரண்டாவது கேள்வி, பரம்ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்கள் சேவையை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும். ஸோ புனே, டெல்லி, கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆய்வு மையங்கள்ல தான் இப்போ பரம்ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்கள் சேவையை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பரம்ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர் சேவையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் கீழ் தான் நிறுவப்பட்டிருக்கு. அதாவது நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஷார்ட்டாக வந்து NSM மிஷன். ஸோ இந்த NSM அப்படிங்கிற இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் அப்படிங்கிறது 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவில் கல்வி ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா? அந்த கல்வி ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்களை வந்து இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸோட உயர் செயல்திறன் கொண்ட கணினி சேவைகளோட இணைக்கும் வகையில தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ கவனிங்க, தேசிய கல்வி மற்றும் R&D அதாவது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு நிறுவனங்களை 70க்கும் மேற்பட்ட உயர் செயல்திறன் கொண்ட கணினி வசதிகளோட இணைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் ஆனது 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ புனே, டெல்லி, கல்கத்தா
இந்த 3 இடங்கள்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மையங்கள்ல இப்போ பரம் ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்கள் சேவையை பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் கம்ப்யூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவை தற்சார்புடைய நாடாக மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் செயல்படுத்தப்பட்டு வருது. இப்போ 3 மையங்கள் ஆராய்ச்சி மையங்களில் தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அது எங்கெங்கே அப்படின்னு பார்க்கலாம். ஸோ புனேல, அப்புறம் டெல்லியில், அடுத்து கொல்கத்தாலேன்னு சொன்னோம். அதாவது இப்போது புனேல இருக்கக்கூடிய ராட்சத மீட்டர் ரேடியோ தொலைநோக்கி மையத்தில் தான் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தொடங்கியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரேடியோ வெடிப்புகள் அப்புறம் வானியல் நிகழ்வுகளை ஆராய்வதற்காக அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் நிறுவப்பட்டிருக்கு, பரம்புத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர். அடுத்து டெல்லியில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி ஆக்சிலரேட்டர் மையத்தில் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் பரம்புத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து நிறுவப்பட்டிருக்கு. இது வந்து அங்கே அறிவியல், அணு இயற்பியல் ஆகிய துறைகளில் ஆராய்ச்சியை மேம்படுத்துறதுக்கு உதவும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து கொல்கத்தாவில் SN போஸ் மையத்தில் வந்து நிறுவப்பட்டிருக்கு இந்த பரம்புத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர். ஸோ இது வந்து இயற்பியல், அண்டவியல், புவி அறிவியல் ஆகியவற்றத்தில் ஆராய்ச்சியை மேம்படுத்துறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 3வது கேள்வி, வானிலை பருவநிலை ஆராய்ச்சிக்காக உயர் செயல்திறன் கொண்ட கணினி அமைப்பை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் புனே, நொய்டா. ஸோ பார்த்தீங்கன்னா புனே மற்றும் நொய்டால தான் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து வானிலை பருவநிலை ஆகியவற்றிற்கான ஆராய்ச்சிக்காக உயர் செயல்திறன் கொண்ட கணினி அமைப்பை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து புனே, டெல்லி, கொல்கத்தாவில் பரம்புத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர் பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா HPC அப்படிங்கிற உயர் செயல்திறன் கொண்ட கணினி அமைப்பானது புனே மற்றும் நொய்டாவில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இது எதுக்காக அங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா வானிலை ஆராய்ச்சிக்காக. இப்போது வானிலை பருவநிலை ஆகியவற்றை தொடர்பாக ஆய்வு செஞ்சு துல்லியமாக கணிப்புகள் அளிக்கிறதுக்காக தான் இந்த வசதியானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ புனே அண்ட் நொய்டாவில் தொடங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. புனேல பார்த்தீங்கன்னா இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனத்தில் வந்து இந்த HPC அப்படிங்கிற உயர் செயல்திறன் கொண்ட கணினி தொடங்கப்பட்டிருக்கு கணினி அமைப்பு. நொய்டாவில் பார்த்தீங்கன்னா நடுத்தர தொலைவு வானிலை முன்னறிவிப்புகளுக்கான தேசிய மையத்தில் வந்து இந்த HPC அப்படிங்கிற உயர் செயல்திறன் கொண்ட கணினி அமைப்பானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 அமைப்புகள் கணினி அமைப்புகள் தொடங்கப்பட்டிருக்க 2 இடத்துல. ஸோ அதோட பேர் வந்து என்னென்னு வச்சிருக்காங்கன்னா அர்கா, அருணிகா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க அதுக்கு. ஸோ இந்த உயர் செயல்திறன் கொண்ட கணினி அமைப்பான HPC பார்த்தீங்கன்னா நமக்கு காலநிலை பருவநிலை தொடர்பாக அறிவிப்புகள் அளிக்கும், கணிப்புகள் வழங்கும்னு சொல்லி பார்த்தோம். அதாவது இப்போ முக்கியமான வானிலை நிகழ்வுகளான சூறாவளிகள், அதே மாதிரி வறட்சி ஏற்படுறது, நெக்ஸ்ட்டு இடியுடன் கூடிய மழை பெய்யுறது, ஆலங்கட்டி மழை பெய்யுறது, இது தொடர்பாக ஆய்வு செஞ்சு துல்லியமாக அது நமக்கு வந்து தகவல்களை வழங்கும், தரவுகளை வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால நம்ம துல்லியமாக முன்கூடியே இந்த ஆலங்கட்டி மழை வரப்போகுது, இல்லைன்னா வறட்சி ஏற்பட போகுது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை தொடங்கி வச்சுட்டு பிரதமர் மோடி அவர்கள் பேசிய போது 2035க்குள்ள விண்வெளியில இந்திய ஆய்வு மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 4வது கேள்வி, குடும்ப வன்முறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 2005ஆம் ஆண்டு. ஸோ குடும்ப வன்முறை சட்டம் அப்படிங்கிறது 2005ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. எதுக்காகனா குடும்ப வன்முறையிலேருந்து பெண்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் 2005 வந்து குடும்ப வன்முறை சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. இப்போ எதுக்காக இந்த குடும்ப வன்முறை சட்டம் பற்றி பார்க்குறோன்னா, இப்போ உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப வன்முறை சட்டம் அப்படிங்கிறது எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, மதங்கள் அப்புறம் அவங்களுடைய சமூக பின்னணி அடிப்படையில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் பெண்கள் அனைவருக்குமே இந்த சட்டத்தின் கீழ் வந்து உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சட்டத்தின் கீழ் வந்து இப்போது விவாகரத்து பெறாங்க, அவங்களுக்கு ஜீவனாம்சம் வந்து கணவன் வழங்குறாங்க அப்படின்னா அந்த ஜீவனாம்சத்தில் வந்து அந்த மாற்றம் செய்யறதுக்கு இந்த குடும்ப வன்முறை சட்டத்துடைய பிரிவு 25 கீழ் கணவருக்கு உரிமை இருக்குது அப்படின்னும் உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. அடுத்த 5வது கேள்வி, சமீபத்தில் ஓய்வை அறிவித்த ஷஹீப் அல் ஹசன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் கிரிக்கெட். ஸோ ஷஹீப் அல் ஹசன் என்பவர் வந்து வங்கதேச நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர். ஸோ இவர் வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஓய்வு அறிவிச்சிருக்காங்க, டெஸ்ட்லேருந்து விலகுவதாக, T20 போட்டிகள்லேருந்து சர்வதேச T20லேருந்து விலகுவதாக. ஸோ ஆல்ரவுண்டர், வங்கதேச நாட்டின் ஆல்ரவுண்டர் தான் ஷஹீப் அல் ஹசன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ சர்வதேச T20 கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க. மேலும் நெக்ஸ்ட் இயர் நடைபெறக்கூடிய சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியோட ஒரு நாள் கிரிக்கெட்டிலிருந்தும் அவர் ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்த 6வது கேள்வி, எந்த நாடு ஷாஹத் 136B என்ற
புதிய தற்கொலை ட்ரோனை அறிமுகப்படுத்தி உள்ளது? ஆன்சர் ஈரான் நாடு. ஸோ பார்த்தீங்கன்னா ஈரான் தான் இப்போ ஷாஹத் 136B அப்படிங்கிற புதிய தற்கொலை ட்ரோனை வந்து அறிமுகப்படுத்திருக்கு. ஸோ இப்போ மத்திய கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா பதற்றமான சூழ்நிலையானது நிலவிட்டு வருது. அதாவது இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் மீது போர் தொடுறதுக்கு அதுக்கு வந்து லெபனான் சப்போர்ட் பண்ணுது. அதாவது லெபனான் நாட்டுடைய ஹிஸ்புல்லாக்கள் சப்போர்ட் பண்ணுது. ஏமன் நாட்டுடைய ஹூதி கிளர்ச்சியாளர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள் லெபனான் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஈரான் நாடு உதவியோட தான் தொடங்கப்பட்ட அமைப்புகள். அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவுடைய அரசியல் பிரிவு தலைவரை வந்து ஈரான் நாட்டில் வச்சு இஸ்ரேல் வந்து கொண்டுட்டாங்க. ஸோ அதனால ஈரான் இஸ்ரேலுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா போர் பதற்ற சூழ்நிலையானது நிலவிட்டு வருது. ஸோ இந்த நிலையில் ஈரான் நாடு பார்த்தீங்கன்னா ஷாஹத் 136B அப்படிங்கிற தற்கொலை ட்ரோனை வந்து அறிமுகப்படுத்திருக்கு. இந்த தற்கொலை ட்ரோன் வந்து 4000 கிலோமீட்டர் தொலைவிலான இலக்குகளை வந்து அளிக்கும் திறன் கொண்டது. அடுத்த ரீசன் நியூஸ். ஸோ தேசிய விண்வெளி ஆய்வகம் NAL பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய ஆளில்லா விமானங்களை வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ இந்த ஆளில்லா விமானங்கிறது 1000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்டது. இது 30லேருந்து 40 கிலோகிராம் வெடிப்பொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மேலும் இந்த ஆளில்லா விமானம் இந்த ட்ரோனில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட என்ஜின் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு தற்கொலை ட்ரோனை வந்து அறிமுகப்படுத்திருக்கு. அதோட பேர் வந்து நாகஸ்த்ரா 1. நெக்ஸ்ட் அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியா பார்த்தீங்கன்னா 31 MQ-9B ஆளில்லா விமானங்களை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது. அது இறுதி கட்டத்தை எட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து அக்னி 4 பாலிஸ்டிக் ஏவுகணை. இது வந்து நடுத்தர தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை தான் அக்னி 4. இது வந்து ரீசெண்டாக ஒடிசாவில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சோதனை பண்ணியிருக்காங்க. 7வது கேள்வி, போலியோ நோய் எந்த நாட்டில் இன்னும் பரவுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, B and C. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். ஸோ பார்த்தீங்கன்னா போலியோ அப்படிங்கிறது நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய நோய், குழந்தைகளுக்கு தான் அதிகமாக ஏற்படுது. ஸோ இந்த போலியோ நோய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க எல்லா பகுதிகளிலுமே வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் மட்டும் இன்னும் பரவிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ஸோ ஏன் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் இந்த நோய் இன்னும் பரவுது அப்படின்னா போலியோ சொட்டு மருந்து கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்களுடைய மதத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு அந்த பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பயங்கரவாதிகள் வந்து கருதுறாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா இப்போ போலியோ சொட்டு மருந்து மூலமாக அந்த இஸ்லாம் மதத்தை சேர்ந்த குழந்தைகளுடைய இனப்பெருக்க தன்மையை வந்து குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது குறைக்கிறதுக்காக மேற்கத்திய நாடுகளுடைய சதி தான் இது போலியோ சொட்டு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருதுறாங்க. ஸோ இப்போ எதுக்காக இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இப்போது போலியோனால பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இன்னும் மேலும் ஒரு குழந்தைக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமாக போலியோனால பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இப்போ 22ஆக அதிகரிச்சிருக்கு. இதுலேயே அதிகமாக பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் மாகாணம், பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் தான் அதிகமான பேர் வந்து போலியோனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ போலியோ அப்படிங்கிறது நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய வைரஸ்னால ஏற்படக்கூடிய தொற்று நோய் தான் போலியோ. ஸோ இந்த போலியோனால குழந்தைகளுக்கு வந்து நிரந்தர ஊனம் ஏற்படும். அதே மாதிரி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உயிரையே பறிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க இந்த நோய்க்கு பார்த்தீங்கன்னா 1950களில் ஜோனஸ் சால்க் என்பவர் வந்து தடுப்பூசியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, போலியோ வேக்சின். அடுத்த 8வது கேள்வி, மேகதூத் நடவடிக்கை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1984ஆம் ஆண்டு. ஸோ மேகதூத் நடவடிக்கை அப்படிங்கிறது 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த மேகதூத் நடவடிக்கை எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா சியாச்சின். ஸோ உலகின் மிக உயரமான போர்க்களம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். சியாச்சின் தான் உலகின் மிக உயரமான போர்க்களம். ஸோ அந்த சியாச்சினுடைய பகுதி மீதான கட்டுப்பாட்டை வந்து முழுவதுமாக இந்திய ராணுவத்துடைய வசத்துக்கு கொண்டு வருவதற்காக தான் இந்த மேகதூத் நடவடிக்கை 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சியாச்சின் பார்த்தீங்கன்னா காரகோரம் மலைத்தொடரில் சுமார் 20,000 அடி உயரத்துல தான் சியாச்சின் ஆனது இருக்கு. ஸோ இந்த சியாச்சின் பார்த்தீங்கன்னா உலகின் மிக உயரத்தில் இருக்கக்கூடிய இராணுவ முகாமாக அறியப்படுது. இப்போ எதுக்காக சியாச்சின் இராணுவ முகாம் பற்றி பார்க்குறோன்னா இப்போ அங்கே வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து சென்றிருக்காங்க. ஸோ அதனால பார்க்குறோம். அடுத்த 9வது கேள்வி, உலக கண்டுபிடிப்பு குறியீடு 2024 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 39வது இடம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உலக கண்டுபிடிப்பு குறியீடு, உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடு, அதாவது குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் 2024ல் இந்தியா வந்து 39வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 133 நாடுகளை உள்ளடக்கியது. இதில் இந்தியா 39வது இடத்தை பிடிச்சிருக்கு.
ஸோ இதுக்கு முன்னாடி 2015 பார்த்தீங்கன்னா இந்த உலக கண்டுபிடிப்பு குறியீட்டில் இந்தியா 81வது இடத்துல இருந்தது. நெக்ஸ்ட் ரீசன்ட் நியூஸ், சமீபத்தில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் பார்த்தீங்கன்னா மாநில உணவு பாதுகாப்பு குறியீடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. இதில் கேரளா பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 2வது முறையாக முதலிடத்தை பிடிச்சிருக்கு, தமிழ்நாடு 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்த 10வது கேள்வி, உலக சுற்றுலா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 27. ஸோ ஆண்டுதோறும் செப்டம்பர் 27ஆம் தேதி தான் உலக சுற்றுலா தினமானது அனுசரிக்கப்படுகிறது. வேர்ல்டு டூரிசம் டே, உலக சுற்றுலா தினம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உலக சுற்றுலா தினத்திற்கான தீம் என்ன அப்படின்னா டூரிசம் அண்ட் பீஸ், டூரிசம் அண்ட் பீஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த ரீசனாக பார்த்தீங்கன்னா நேபாளம் வந்து 2025ஆம் ஆண்டை வந்து சிறப்பு சுற்றுலா ஆண்டாக அறிவிச்சிருக்கு. அடுத்து திரிபுரா பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறையுடைய பிராண்ட் தூதராக சௌரவ் கங்குலியை வந்து நியமிச்சிருக்கு. அடுத்து காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரான மன்மோகன் சிங் அவர்களுடைய பிறந்த தினமானது இப்போ கொண்டாடப்பட்டிருக்கு, 92வது பிறந்த தினம். ஸோ அதனால இப்போ அவரை பற்றி பார்க்குறோம். ஸோ மன்மோகன் சிங் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய பிரதமராக 2004லேருந்து 2014ஆம் ஆண்டு வரைக்கும் வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் 1991லேருந்து 1996ஆம் ஆண்டு வரைக்கும் பிரதமராக இருந்த PV நரசிம்மராவ் தலைமையில் பார்த்தீங்கன்னா அவருடைய அமைச்சரவையில் நிதி அமைச்சராகவும் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் Group 4, Group 2, Group 2A. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியூ புக் ஓல்ட் புக் ரெண்டுமே கவர் ஆகுது. மற்ற எல்லா யூனிட்டுமே வந்து கவர் பண்ணுறோம். இதுக்கான ஃபீஸ் வந்து 999 ரூபாய், 999 ரூபாய். டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களை அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் 5. ஸோ அடுத்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயில், 1 year சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய விமானப்படையின் துணை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் SP தர்கர். 2வது கேள்வி, பரம்ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்கள் சேவையை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும், புனே, டெல்லி, கொல்கத்தா. 3வது கேள்வி, வானிலை பருவநிலை ஆராய்ச்சிக்காக உயர் செயல்திறன் கொண்ட கணினி அமைப்பை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் புனே, நொய்டா. 4வது கேள்வி, குடும்ப வன்முறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 2005ஆம் ஆண்டு. 5வது கேள்வி, சமீபத்தில் ஓய்வை அறிவித்த ஷகிப் அல் ஹசன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி கிரிக்கெட். 6வது கேள்வி, எந்த நாடு ஷாஹத் 136B என்ற புதிய தற்கொலை ட்ரோனை அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் ஈரான் நாடு. 7வது கேள்வி, போலியோ நோய் எந்த நாட்டில் இன்னும் பரவுகிறது? ஆன்சர் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். ஆப்ஷன் டி B and C. 8வது கேள்வி, மேகதூத் நடவடிக்கை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1984ஆம் ஆண்டு. 9வது கேள்வி, உலக கண்டுபிடிப்பு குறியீடு 2024 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 39வது இடம். 10வது கேள்வி, உலக சுற்றுலா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 27ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.